தோட்டத்துடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும். பல காலம் பூக்காத மரங்கள் இருக்கு, நிறைய பூக்கள் காய்க்கவே இல்லை, பூக்குது, கொட்டிடுது அப்படின்னா கலவை மோர் கரைசல் 1 ஏக்கருக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 லிட்டர் ஒரு லிட்டர் தயிர் எடுத்து ஒரு 2 லிட்டர் வடித்த ஆரிய கஞ்சி தண்ணியை நல்லா கலந்துக்கணும். இல்லை 2 லிட்டர் தயிர் 3 லிட்டர் வடித்த ஆரிய கஞ்சி தண்ணியில் மோர் அடிச்சுக்கணும். அப்புறம் ஆரிய கஞ்சி தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் தேங்காய் பால் அரைச்சி அதை தேங்காய் பால் சமாளவு எடுத்துக்கணும். 10 தேங்காய் பால் அரைச்சி சமாளவு எடுத்துக்கிறோம். இதோடு சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா பால் வரக்கூடிய இலைகள், எருக்கலை, அத்தி, இது மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அந்த மாதிரி பால் வரக்கூடிய 5 வகையான இலைகள், சோத்துக்கத்தாழை, பரண்டை, இது எல்லாம் போட்டு காற்று போகாமல் ஒரு மண்பானைக்குள்ளே ஊற்றி காற்று போகணும். ஒரு வேடு கட்டுற மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு கட்டி குப்பை குழியில் பொதிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 7 நாளில் அப்படியே நொதிச்சு ஒரு திரவம் இதுவாகிடும். இதை எடுத்து வடிகட்டி 1/2 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணி அப்படின்னா பயிரில் வரக்கூடிய பூச்சிகளும் வராது, நோய்கள் வராமல் கட்டுப்படுத்திக்கும். நீண்ட காலமாக பூக்காத மரங்கள் பூக்க வரைக்கும் பூத்து உதிர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னா பூக்கள் நிலைப்படுத்தி காய்ப்பு ஏற்படுத்தும். காய்கள் பார்த்திங்கன்னா எடையை அதிகரிக்கும், வாசமாக இருக்கும். பூக்களுக்கு அடிச்சிங்கன்னா வாசமாக இருக்கும், சீக்கிரமாக வாடாது, எடையை அதிகப்படுத்தும். ஸோ இது 3வது தொழில்நுட்பம்.